ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது எதை பற்றினா, நான் இது வரைக்கும் மற்றவங்கள பற்றி பேசுனதில்லை. இது வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் சார் பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இந்த கொஞ்ச நாளாக ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோஷியல் மீடியாவில் திறந்தாலே அவர் இது பண்ண அந்த 10th 12th அவார்டு கொடுத்தாருங்கள, அது டோட்டலாக வந்துனே ரொம்ப இதுவாக வந்துட்டுருக்குது, வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே. அதை குறித்து தான் பேசலான்னு வந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தங்க ஒரு நல்லது பண்ணால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அது ஒரு வீடியோ போட்டால் அது எனக்கு என்னமோ நல்லதாக தோணுது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவரோட ஸ்பீச் முதல் கொண்ட அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த கொடியே எங்கேயுமே இல்லை. அது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கட்சி கொடியும் அங்கே காட்டவே இல்லை. இது வந்து எஜுகேஷனுக்காக அவங்க இது பண்ண சொல்லிட்டு பொதுவாக மக்களுக்காக அவர் செய்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து இதுவே காட்டவே இல்லை. அது சுத்தமாகவே கட்சியை கொண்டே வரவே இல்லை. அவங்க டேரெக்டாக எஜுகேஷன் இதுக்கு தான் இது பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் ஸ்பீச்சு கூட பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 5 minutes தான் அவர் பேசினதே டோட்டலாக பார்த்திங்கனாவே. நல்லா அழகாக பேசினார். பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணி பேசினார். நீட் மட்டும்தான் இது கிடையாது, நிறைய துறைகள் இருக்குது, அதையும் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக பேசினார். நல்ல ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. கொலான்னு ரொம்ப நேரம் எடுக்காமல் அதில் ஆசிரியர் கொஞ்சம் சேர்க்காமல் நல்லபடியாக பேசினார். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அது முடிஞ்ச உடனே டக்குன்னு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்திங்கன்னா எல்லா அவர் வந்து வெல்கம் பண்ண ஸ்டேஜில் வரும்போது பசங்களில் கூட அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் கூட வர்றாங்க. அவங்கள மட்டும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, யார் ப்ரைஸ் வாங்கினாலும் அவங்கள மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா அவங்க கூட வர பேரண்ட்ஸு, அவங்க அண்ணனும் தங்கச்சி எல்லாரையும் அவர் வந்து விஷ் பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு, பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அவருக்கு பிடிச்சி கொஞ்சறாங்க, இது பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறாங்க. எவ்வளோ நல்லா இது ட்ரீட் பண்ணுறாரு எல்லாரையுமே. பசங்களும் கூட பார்த்திங்கன்னா அவரை விட மாட்டுதுங்க. இவரே வந்து குழந்த மாதிரி ஆயிடுறாரு. பசங்க வந்துட்டாங்கன்னா பசங்க மாதிரியே இவரும் குழந்த மாதிரி ஆயிடுறாரு. சில பையனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணத்தை பிடிச்சி இப்படி இது பண்ணுறாரு. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு வந்தது, அது போண்டியில் போட்டது, போண்டியில் நோண்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு பேசும்போது அவர் ஜிமிக்கியை போட்டு நோண்டிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரியலி இஸ் வெரி கிடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பண்ணுறத பார்த்தா. என்னமோ அவரே குழந்த மாதிரி ஆன மாதிரி பண்ணுறாரு எல்லாமே. நல்ல ஒரு இது. பசங்க ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கையில் தோளில் கையை போட்டாருன்னு அதை தள்ளி விட்டு, அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அவன் கையில் போடணுன்னு அவர் அந்த பையனோட தோளில் கையை போடணுன்னு அவ்வளோ ஆர்வமாக அவன் பிடிச்சி அவன் தோளில் போட்டுக்கிட்டான் விஜய் கையை. அதெல்லாம் பார்க்கும்போது பசங்க எவ்வளோ க்ரேஸாக இருக்கு அவர் மேலே. ரியலி ரொம்ப பைத்தியமாக இருக்கிறானுங்க பசங்கள்லாம். ஒரு பையன் சொன்னால் இவர்கிட்ட ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காகவே நல்லா படித்தேன்னு. நான் படிக்க மாட்டேன் அவ்வளோவா, ஆனால் இவர்கிட்ட ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காகவே நான் நல்லா படித்தேன்னு. அப்போ பசங்க மட்டும் இல்லைங்க, மக்கள் கூட எல்லா பேரண்ட்ஸ்லாம் கூட அவர் மேலே ரொம்ப இதுவாக இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அரசியலை விடுங்க, நீங்கள் அரசியலை தாண்டி அவர் பெரிய ஹீரோ, பெரிய ஹை ஹீரோ, அதெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணலைங்க அவர்கிட்ட. அதை கூட நான் எடுத்துக்கல அரசியல்வாதியாவோ இல்லைன்னா பெரிய ஹீரோவான்னு. ஜஸ்ட் அ ஹியூமன் பீங். ஒரு ஹியூமன் பீங்னால், ஒரு மனுஷங்களால் இவ்வளோ நேரம் நிற்க முடியுமா? நியர்லி ஒரு 11 to 12 hours சொல்கிறாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் தெரியனா, நான் 10 hours ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் தான். ஏன்னா என்னாலே வந்து கிச்சன் ரூமில் வந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே நிற்க முடியல. அவர் நியர்லி 50 தானே அவருக்கு. நான் அவரோட சின்னதான், அதனால் என்னாலே நிற்க முடியல. என்னால் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது. என்னால் அப்படியே வலி எடுத்துரும். கால், கை, இடுப்பு, முதுகு எல்லாம் வலி எடுத்துரும். ஆனால் அவர் என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஹியூமன் பீங்காக எடுத்துக்கோங்க, ஒரு மனுஷனாக எடுத்துக்கோங்க, அவர் எவ்வளோ நேரம் நிற்க முடிஞ்சு போனால். அப்போ நியர்லி தொடர்ந்து வந்து ஒரு மித்தவங்களாம் கூட கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறாங்க, கூட இருந்தவங்க எல்லாமே அப்படி போகிறாங்க, இப்படி வராங்க, கொஞ்ச நேரம் போய் உட்காந்து வராங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீண்டே தான் இருக்கார். எல்லாரையும் நல்லபடியாக முகம் சுளிக்காமல், அந்த இதுலேயும் எவ்வளோ பெயின் இருக்கும் அவர் அந்த இதுலேயும் அவர் முகம் சுளிக்காமல் எல்லாருக்கிட்டையும் அழகாக விஷ் பண்ணி எல்லாரையும் இது பண்ணி பேசிட்டு அவங்களையும் பேச வச்சு
ரசிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. முகம் சுளிக்கவே இல்லை, யாரையும் வந்து இது பண்ணலை, தட்டி விடுறதோ எதோ பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. எவ்வளோ அழகாக இது பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பண்ணுற. அவர் அதை பார்க்கும்போது உண்மையிலே எப்படி இவரால் முடியுதுன்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவரோட அந்த விஷயத்தில். இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து உண்மையிலேயே எனக்கு யோசிக்க தோணுதுன்னா, இவர் இதே இது வந்து அரசியலில் வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம், அது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க, எல்லா பசங்களும் வந்து ரொம்ப இதுவாக பேசுனாங்க. அதில் ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு இளைய தளபதி போய் இளைய காமராஜன் சொல்லிட்டாரு. அது இன்னும் நல்லா ஒரு இதுதான். ஏன்னா எஜுகேஷனுக்காக யார் இது பண்ணணுமே காமராஜர் தான் உண்மையில். ஏன்னா எஜுகேஷன் தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருது. படிப்பு இருந்தால் மட்டும்தான் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது அது காமராஜர் சொல்கிறது ஒன்றும் தப்பே இல்லை, அது வர வைக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வந்து பேசினாங்க, எல்லாருக்கும் பேட்டி எடுத்தாங்க. எல்லோரும் வெளியே வந்து பேரண்ட்ஸையும் பசங்களையும் வச்சு பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது அப்போ சொன்னாங்க, அவருங்க தொண்டருங்க எல்லாருமே வந்து ஒரு தொகுதியை பிடிச்சிருக்காரு. ஒரு தொகுதியிலேருந்தும் மக்களை வந்து அவங்கவுங்க பொறுப்பெடுத்து அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்கள் வந்து அந்தந்த ஸ்கூல்ஸில் போயிட்டு கணக்கெடுத்து அந்தந்த இதை ஃபில்ட்ரு பண்ணி யார் நல்லா படிச்சிருக்கங்களோ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு போய் விடுறது எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. டோக்கன் கொடுத்து அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிஃபனு லஞ்செலாம் வர கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னாங்க. தெரியல, பட் அதில் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு, அதுவும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. எல்லாமே இளைஞர்கள் வந்தவங்க அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாருமே ஒரு தொகுதிக்கு கொண்டாலும் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் அவ்வளோ பொறுப்பாக அழகாக பண்ணாங்க. இதை பார்க்கும்போது இது கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்குங்க, நம்ம விவேகானந்தரும் நம்ம அப்துல் கலாம் ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, இளைஞர் கொடுத்து ரொம்ப பேசுவாங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அது மாதிரி தான் எனக்கு தோணுது. இவர் கையில் இளைஞர்களை வச்சு இவர் நல்லா ஒரு இது பண்ணுறாரு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாருற மாதிரி தான் தோணுது எனக்கு. எவ்வளோ அழகாக அவங்க பேரண்ட்ஸாக சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுவே வேறு ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 10th 12க்கு ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் இது வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்டு தான் நடந்தது. நான் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளோ கிராண்டாக எந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பேருக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணதுன்னு தெரியல எனக்கு. பட் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. அப்படியே பண்ணியிருந்தாலும் ஒரே சத்தமாக இருந்திருக்கும், ஒரே கத்தி எல்லாரும் ஊன்னு எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கரெக்டாக இருந்திருக்காது, தள்ளு முள்ளுமா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து அழகாக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும் போதே ஒவ்வொரு ஒரு இதுவும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்கேட்டர்னஸ் எதுவுமே இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்கும்போதே அதுவும் மட்டும் இல்லாமல் அது நம்ம பார்க்குறது மட்டும் இல்லை, அங்கே வந்த பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களே, பேரண்ட்ஸில் இந்த பசங்களை எவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லா பண்ணாங்க, நல்லா செஞ்சாங்க, எங்களை அழகாக கூப்பிட்டு போனாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, தப்பான எண்ணமோ தப்பான கண்களோ எதுவுமே இல்லை. வந்தவங்க எல்லாம் இளைஞர்கள் தான், ஆனால் நல்லா எங்களை இது பண்ணாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் அரசியலை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, ஆனால் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இது பண்ணுறது வந்து உண்மையிலே நல்ல விஷயந்தான். இதை 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்கன்றாங்க, இன்னும் அதை தொடரணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே விட்டுறக்கூடாது. பசங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். படிப்பில் இதுமாரி என்கரேஜ் பண்ணும்போது நிறைய பசங்க இப்போ விஜய்ன்னு ரொம்ப இது பண்ணுறாரு. அந்த இதுவே போதும் அவருக்கு வந்து இன்னும் நல்லா பசங்க அதை வச்சு நல்லா படிப்பாங்க. அதை இன்னும் தொடரணும்னு நினைக்கிறேன். ஈவன் அவர் 2026 முதல்வராக வந்தாலுமே இதை விடாமல் கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், கன்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதில் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய நியூ ஐடியாஸ்லாம் அவர் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னென்னா, நான் ஒன்று வந்து விஜய் சாருக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இந்த வீடியோ அவர் பார்க்குறாரா தெரியாது எனக்கு, பட் ஆனால் அவங்க தொண்டர்கள் நிறைய யாராவது பார்த்தாங்கன்னா தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லுங்கள். நம்ம விஜயகாந்த் சார் வந்து நல்ல உடல்நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக அது வேறு ஒரு மாற்றமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அரசியலில்.
கவர்மெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைவரை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இவரும் கூட பார்த்தீங்கன்னா, இவர் அரசியலில் வந்திருக்கிறாரு. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இவரை. இவர் மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் வந்து இந்த 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் நின்று அவர் உடம்ப பாழ் பண்ணுறாம இவர் பண்ணுறது நல்லது தான். பட் ஆனால் அதில் அவரோட உடம்பையும் அவர் பார்த்துக்கணும், அவரோட உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 or 3 days 4 டேஸாக வச்சு 1 day முடிக்கிறது 2 days முடிக்கிறது ஒரு 3 to 4 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3 hours 4 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். அவரோட உடம்பையும் அவர் பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாருமே அவரை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. ஏன்னா அதையும் அவரும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை அவர் தொடரணும்னு நான் உங்கள் தொண்டர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா தொண்டர்களும் ரொம்ப ரியலி கிரேட். நான் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு அரசியல் ஒரு லீடரை விட லீடர் கீழே இருக்க தொண்டர்கள் நல்லபடியாக கரெக்டாக அதை மெயின் பண்ணால் தான் லீடருக்கான பேரே வரும். கரெக்டுங்களா? லீடருக்கான பேர் வந்து அவங்க தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தான். அப்போ தான் அந்த லீடருக்கான மதிப்பே. அவங்க கீழே உள்ளவங்க நல்லா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லீடருக்கு மதிப்பே இருக்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தொண்டர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால, நீங்கள் நல்லா நடந்துக்கிறதுனால தான் அந்த பேர் வந்து விஜய் சாருக்கு போகுது. நீங்கள் நல்லா ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல, ஒழுங்காக பண்ணலன்னா அவரோட பேர் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ கிராண்டாக நடந்திருக்க முடியாது. அதனால் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த இவ்வளோ அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லா டிவிகே தொண்டர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் நிறைய இதுமாரி நிறையா பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து இளைஞர்களால் எல்லாம் சாதிக்க முடியுன்றத நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து பாழாக்காமல் நல்லா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விஜய் சாரும் கொஞ்சம் எடுத்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த வீடியோவே போட்டேன். மக்களே, இந்த வீடியோ போட்டதுக்கான இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம எடுத்து சொல்லாமல் நம்ம அப்படியே விடாமல் சொன்னோன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறையா பேர் இது இன்ஸ்பயர் ஆகி நிறையா பேர் இதுமாரி பண்ணணும். என் கவர்மெண்ட்டே கூட எடுத்துக்கூட செய்யலாம் இந்த மாதிரி. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இது யார் யாருக்கு ரீச் ஆகுது எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்குறவங்க தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி, 10th and 12th ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி, எஜுகேஷனுக்கு அவர் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, பார்க்கலாம். மோர் வீடியோஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்த்துக்கலாம். Okay, bye.